குட் டே டு ஆல். வாங்க மேக்ஸை புரிஞ்சு படிப்போம். NCERT syllabus 9th standard chapter 7 trianglesல exercise 7.5ல செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இன் அ ட்ரையாங்கிள் லொக்கேட் அ பாயிண்ட். ஒரு ட்ரையாங்கிள் வரையணும், அதில் நம்ம ஒரு பாயிண்ட்டை லொக்கேட் அதாவது ஃபிக்ஸ் பண்ணணும். அந்த பாயிண்ட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, இன் இட்ஸ் இன்டீரியர். ஒரு ட்ரையாங்கிள் வரைகிறீங்கன்னா நம்ம வைக்கக்கூடிய பாயிண்ட் எங்கே இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா உள்ளே இருக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. அதே மாதிரி அந்த பாயிண்ட் எப்படி இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, which is equal distant from all the sides of the triangle. இப்போ இந்த பாயிண்ட்லேருந்து இங்கே இருக்கக்கூடியதும் இங்கே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் இங்கே இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்றத நான் கொஷனில் கேட்குறாங்க. இதை நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பாயிண்ட்டை லொக்கேட் பண்ணி வரையணும். ஸோ இதில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபஸ்ட்டு ட்ரையாங்கிள் ஏபிசி, நீங்கள் என்ன வேணாலும் பேர் கொடுத்துக்கலாம். ட்ரையாங்கிள் ஏபிசின்றதை எடுத்து வரைஞ்சிடுறோம். இப்போ இந்த காமனான ஒரு பாயிண்ட் வைக்கிறோம் பார்த்தீங்களா உள்ள, அதை நம்மளாக வைக்கக்கூடாது. நம்மளாக வச்சோன்னா என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, டிஸ்டன்ஸ் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, காம்பஸ் எடுத்துக்கோங்க. காம்பஸ் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, பியிலேருந்து ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட்டை வச்சு என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க்கு வரைகிறேன். அதே மெஷர்மெண்ட்டை வச்சு இங்கேயும் ஒரு ஆர்க்கு வரையலாம். ஸோ சேம் மெஷர்மெண்ட்டை வச்சு இங்கேயும் ஒரு ஆர்க்கு வரையும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறோம், காம்பஸ் எடுத்துக்கிறோம். அந்த மெஷர்மெண்ட்டை வச்சு இங்கே இங்கே இங்கேன்றது ஒரு ஆர்க் போடணும். நான் ரஃபாக வரைகிறதுனால என்னோடய டயக்ராம் வந்துட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணுற அளவுக்கு கிளியராக இருக்காது. பட் ஆனால் நான் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை சொல்கிறேன், நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கணும். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இதில் டேக் மோர் தேன் ஹாஃப், அதாவது இது பியுடைய ஆங்கிள்னு வச்சுக்கோங்க. இந்த பியுடைய ஆங்கிள் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, பர்பண்டிகுலர் பைசெக்டார் அப்படின்றத நம்ம வரைய போகிறோம். பர்பண்டிகுலர் பைசெக்டார்னால் என்ன அர்த்தம், இதை ஈவனாக ரெண்டாக பிரிக்கும், அதுதான் கான்செப்ட். ஸோ அப்போது காம்பஸை நீங்கள் இங்கே வைக்கலாம் அல்லது இங்கே வைக்கலாம். என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டேக் மோர் தேன் ஹாஃப், ஒரு ஆர்க்கை வரைங்க. அதே மெஷர்மெண்ட்டை வச்சு இந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஆர்க்கை வரைங்க. ஸோ இந்த ஆர்க்கை ரொம்ப பெருசாக வரைய வேண்டாம், ஜஸ்ட்டு சின்னதாக வரைஞ்சிட்டு இப்போ இந்த ஆர்க்கையும் இந்த பியிலேருந்து இருக்கக்கூடிய இந்த லைனையும் ஜாயின் பண்ணுங்கள். அதே மாதிரியே இப்போ நீங்கள் எல்லாமே ஒரே அளவை தான் எடுத்திருக்கீங்க. ஸோ அப்போது இந்த மெஷர்மெண்ட்டும் எப்படி தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, இங்கே மோர் தேன் ஹாஃப் எடுக்கக்கூடிய அதே அளவு தான் இங்கேயும் மோர் தேன் ஹாஃபாக இருக்கும். அப்போ நீங்கள் என்ன பண்ணலாம், மெஷர்மெண்ட்டை மாற்றணுன்ற அவசியம் கிடையாது. இல்லை நீங்கள் ஒரு தடவை செக் பண்ணணும்னா செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ டேக் மோர் தேன் ஹாஃப், என்ன பண்ணுறீங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஒரு ஆர்க்கை கட் பண்ணுறீங்க. அதே மாதிரி இந்த இடத்துலேருந்து ஒரு ஆர்க்கை சேம் மெஷர்மெண்ட்டை வச்சு ஆர்க்கை கட் பண்ணுறீங்க. இப்போ நான் ரஃபாக வரைகிறதுனால எனக்கு என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி நான் வரைகிறேன். நீங்கள் காம்பஸ் யூஸ் பண்ணி போடும்போது உங்களுக்கு இன்னும் கிளியராக ரூலர் யூஸ் பண்ணி போடுங்க, இன்னும் கிளியராகவே உங்களுக்கு டயக்ராம் கிடைக்கும். ஸோ இப்போ இந்த மீட்டிங் பாயிண்ட்டையும் இந்த சி பாயிண்ட்டையும் நீங்கள் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணணும். ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ இது டச் ஆகாத மாதிரி இருக்குதுன்னா இது லைன் தான், ஸோ நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். இப்போ அதே மெஷர்மெண்ட்டை தான் நம்ம இங்கே வரைஞ்சிருக்கோம். நீங்கள் மாற்றி எடுக்கிறீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு கான்செப்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆங்கிளுக்கு பர்பண்டிகுலர் பைசெக்டர், விச் மீன்ஸ் டேக் மோர் தேன் ஹாஃப், காம்பஸை வச்சு மோர் தேன் ஹாஃபை ஸ்ப்ளிட் பண்ணிவிட்டு இந்த எண்டிலேருந்து என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்க்கு. உங்களுடைய ஆர்க்கு பார்த்தீங்கன்னா இவ்வளோ பெருசாக வருமானா வராது. ஏன்னா நீங்கள் காம்பஸை யூஸ் பண்ணி நீங்கள் ட்ரையாங்கிள் போடுற சைஸு, நீங்கள் எடுக்கக்கூடிய ஆங்கிள் மெஷர்மெண்ட் சைஸ் எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் மாறும். ஸோ இதே மாதிரியே வரணுன்றது கிடையாது, கான்செப்ட் ரிலேட்டடாக கரெக்டாக வருதான்றதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஸோ டேக் மோர் தேன் ஹாஃப், இந்த இடத்துலேருந்து ஒரு ஆர்க்கு, அதே மாதிரி அதே அளவு வச்சு இந்த இடத்துலேருந்து ஒரு ஆர்க்கு. ஸோ என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்டையும் இந்த ஆர்க்கையும் அப்படியே ஜாயின் பண்ணுறோம். ஸோ அப்படி ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கு இந்த 3 பாயிண்ட்டும் சேரக்கூடிய ஒரு லைன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த லைனுக்கு நான் என்ன பேர் இந்த பாயிண்ட்டுக்கு நான் என்ன பேர் கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா ஐ அப்படின்னு சொல்லிட்டு பேரை கொடுக்குறேன். விச் மீன்ஸ் இன் சென்டர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி பர்பண்டிகுலர் பைசெக்டார் எடுத்து வரைகிறதுக்கு பேர் இன் சென்டர். இப்போ நீங்கள் கரெக்டாக காம்பஸ் யூஸ் பண்ணி போடும்போது இந்த ஐயிலிருந்து ஏக்குண்டான டிஸ்டன்ஸ், இங்கேருந்து வரையணும். ஐயிலிருந்து ஏக்குண்டான டிஸ்டன்ஸு ஐயிலிருந்து பி, ஐயிலிருந்து சி, which means IA is equal to IB is equal to IC. இந்த மெஷர்மெண்ட் எல்லாமே எப்படி தான் இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவலாக இருக்கும். இதுதான் உங்களுடைய கொஸ்டினில் என்ன சொல்கிறாங்கன்னா, place a point inside the triangle which is equal distant from the vertices of the triangle அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ கான்செப்ட் எவ்வளோ தான், நீங்கள் எடுக்கிற மெஷர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி அது மாறும். ஸோ அவ்வளோதான் இந்த சம்மோட சொல்யூஷன். மீண்டும் அடுத்த பதிவில் வேறொரு சம்மோட சந்திக்கிறேன். வீடியோ பயனுள்ளதாக இருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.